ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்லாக் ஒயிட் யூடியூப். சாரி மக்களே, சாரி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் யூஎம்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட்டாக என்ன சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன கத்திட்டு கிடக்குறானு ப்ரீவியஸாக என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஹவு டு பில்ட் அ பிராண்டுங்கிற ஒரு சீரீஸாக பார்த்துட்டு இருந்தோம். இதில் மெயினாக என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம், எந்தெந்த சோஷியல் மீடியாவில் பிராண்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி பெருசாலாம் நான் கவர் பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன டாபிக் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறது. ஆக்சுவலி இது எனக்கு யூஸ்ஃபுல், அதனால் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷேர் சாட். நீங்கள் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு இல்லை இந்தியா பேஸ்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது கண்டென்ட்டை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஷேர் சேட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதோட யூசர் பேஸ் கண்டிப்பாக இருக்குது. யூசர் பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் உங்களோட கண்டென்ட் ஒரு சில மக்களுக்கு போய் சேரும். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரியோடு முடிஞ்சிடும். ஷேர் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் போட்டதை ஸ்டோரியோடு முடிஞ்சிடும். மீறி பார்த்தா டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக. பட் ஷேர் சாட் யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கண்டென்ட் வேற ஒரு பர்சனுக்கு சர்வசாதாரணமாக நீங்களே ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் அதுவே நிறைய பேர் உங்களை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஷேர் சாட் க்ரியேட் பண்ணலாம். இது நான் ரொம்பலாம் கவர் பண்ணல, சிம்பிளாக ஒன்று தான். அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ப்ராண்ட் நேமை வச்சு, டிபியை வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பயோலாம் வச்சு ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆசமான கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். இதில் என்னென்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லீட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்டில் உங்களோட டார்கெட் இன்ஸ்டாகிராம் வந்தால் லீட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எஸ்இஓக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெளியில் உங்கள் வெப்சைட்டை பற்றின ஒரு லிங்க், உங்கள் வெப்சைட்டோட லிங்க் வெளியில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக பேசப்பட்டிருக்கோ அப்போ உங்களோட பிராண்டு முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. உங்கள் பிராண்டை பற்றி நீங்களே பேசாட்டி ஸ்டார்டிங்கில் வேறு யாரும் பேசுவா. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட லீட், உங்கள் பிராண்டுக்கான வெப்சைட் லீட் இங்கேருந்து கிடைக்கும். நான் பில்ட் பண்ணி வச்சுருக்க ஷேர் சேட்டை காட்டுறேன் உங்களுக்கு. நான் ரொம்பலாம் இதில் மெனக்கெட்டு போஸ்ட்லாம் போடுறதில்ல. இங்கே பாருங்கள், மதன் யூஎம்கே தமிழில் வச்சுருக்கேன். புகைப்பட காதலன் அப்படின்ட்டு ஒரு கேமரா பிக்சர் வச்சுருக்கேன். ரீசெண்டாக நான் ஒரு 2, 5, 6 போஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள், இது என் ஃபோட்டோ தான். நல்லா இன்ஸ்டாகிராம் போட்டிருந்தேன், யாருக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், என்னோடய இந்த ஸ்பெசிஃபிக்கான வீடியோ 14 பேர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 37 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை 13 பேர், இதை 19 பேர், இது 15 பேர், இது 7 பேர். கடைசியாக என் ஃபோட்டோ இருந்தாட்டி என்னமோ பெருசாக இல்லை. பட் மற்றபடி நான் நேச்சுரலாக போட்ட எல்லாமே ஓரளவுக்கு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலே என்ன ஆகும்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்டு ஷேர் சாட்டே நம்மளோட ப்ரொஃபைலை எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம பிராண்டை அதுவே பில்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்றைக்குமே மறந்துடாதீங்க, அதை கையும் விட்டுறாதீங்க. ஸோ பிராண்டை பில்ட் பண்ணுங்கள், நல்ல பொசிஷனுக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம் இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வரேன். பிராண்டை பில்ட் பண்ணுறதை பற்றி தான். நான் மோஸ்ட்லி எல்லாமே techvlog.yt.com ஒன்று இருக்கும். இங்கே நீங்கள் blog படிச்சுக்கோங்க. இங்கே கண்டிப்பாக நான் ஹவு டு பில்ட் அ பிராண்டுக்கு நான் blog எழுதியிருப்பேன். தேங்க்யூ கைஸ், பை.